வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது சர்ச்சிங் அப்படின்ற ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷன் அவைலபிளாக இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான மிஸ்ட்ரி த்ரில்லர். அதாவது ஒரு காணாம போன டீனேஜ் பொண்ணை தன்னோட அப்பா எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தேடல் படலம் தான் இந்த கதை. இந்த மாதிரியான தேடல் படலங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் நீங்க. பட் இந்த படத்தில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதுவும் இன்டர்நெட் வழியா சர்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வச்சு எப்படி இந்த கேஸை ரிசால்வ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கதை போகும். உண்மையிலே வித்தியாசமான ஒரு அட்டம்ப்ட். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் அப்படின்றவர் தன்னோட மனைவி மற்றும் மகளோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதாவது டேவிடோட மனைவி கேன்சர்னால பாதிக்கப்படுறாங்க. கொஞ்ச நாளில் இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுலேருந்தே அந்த பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு அப்படின்றது ஒரு விதமான விரிசலில் தான் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தன்னோட மகள் திடீர்னு மர்மமான முறையில் காணாமல் போயிடுறா. ஸோ அதை ஒரு டிடெக்டிவோட ஹெல்ப்போட இவர் தேடுறாரு. ஸோ அந்த தேடல் படலம் எப்படி போகுது, கடைசியாக அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, கடைசியாக அந்த பொண்ணு கிடைச்சாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது கண்டிப்பாக இந்த படத்தோட அந்த மிஸ்ட்ரி எலிமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அது யார் பண்ணியிருப்பா அப்படின்றத ரொம்ப மிஸ்ட்ரியாகவே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தை செட் பண்ண விதம் அப்படின்றதுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சர்ச்சிங் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே இந்த படம் முழுக்கவே ஒரு விதமான தேடல் அப்படின்ற ஒரு தீமில் தான் நகரும். காணாமல் போன பொண்ணை தேடுறது, அதுவும் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய சர்ச் இன்ஜினில் வச்சு ஒரு க்ளூவையும் எப்படி சர்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நகரும். உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த படம் முழுக்கவே ஒரு மாதிரி விர்ச்சுவல் வேர்ல்டில் நடக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. யாருமே நேராக இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது அப்படின்றதே கொஞ்சம் சீன்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட எமோஷன்ஸ் அப்படின்றதுமே அந்த மெசேஜஸ் வழியாகவே ரொம்ப நீட்டாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த பொண்ணோட அம்மாவுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. உண்மையிலே அது நல்ல இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷனுமே ரொம்ப கிரிப்பிங்காக 1.25 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் முடிச்ச விதம் கொஞ்சம் செயற்கைத்தனமான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.8 out of 5 ஹைலி ரெக்கமெண்டட். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.